2:30 மணி 3 மணிக்கு அந்த சென்னையில் அந்த இடத்துல பிரியாணிக்கு கூட்டம் நிறைய நிற்கும். நாங்களெல்லாம் வந்து அமெரிக்க இடத்துக்கு வேலை பார்த்துட்டு நாங்கள் திரும்பி வீட்டுக்கு போகிற வழியில் அந்த 2 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தியை பார்க்குறேன். பார்க்கும்போது அவர் வந்து ஒரு 3 மணிக்கு அங்கே அவ்வளோ கூட்டமாக எல்லாரும் நின்று சாப்பிட்றத அந்த காட்சியை பார்க்கும்போது நேரடியாக பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு கும்பலை பார்த்து ஒரு சந்தோஷமாக மகிழாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட பிரியாணி கிடைக்குங்கிற ஒரு பார்வையில் பார்த்தா அது ஒரு இதாக தெரியுது. ஆனால் எனக்கு உள்ள என்ன பயம் வருதுன்னா, அந்த 2 மணிக்கு இவருடைய உடலில் இந்த பிரியாணியை செரிக்கக்கூடிய அத்தனை நொதிகளும் அதுக்கப்புறம் அவர் போய் வீட்டில் போய் உடனே படுத்துருவாரா, இல்லை கொஞ்ச நேரம் நல்லா நடந்து வாக்கிங்லாம் போய் எல்லாம் பண்ணுவாரான்னு யோசிச்சு பார்த்தா 2 மணிக்கு சாப்பிட்டாரா 2:45 போய் தூங்க தான் செய்வார். அப்போ அதுக்குள்ள அந்த நொதிகள் எப்படி இருக்கும், அவர் சாப்பிட்ட எண்ணெய் பலகாரங்களும் அதில் சேர்த்து கொண்ட பொருட்களும் எப்படி சீரணமாகுங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த விஷயத்தெல்லாம் வைக்க பார்க்கும்போது காலையில் முதல் உணவு காலை உணவாக நம்ம வந்து ஒரு நீராகாரம் எடுக்கிறோம், இல்லை வந்து ஒரு தேநீர் எடுக்கிறோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக ஒரு கம்பங்கூழ் எடுக்கிறோம், ஒரு கஷாயம் எடுக்கிறோம் அது காலையில், அப்புறம் ஒரு இளங்காலையில் ஒரு உணவு சிற்றுண்டியாக எடுக்கிறோம், இல்லை மதியம் ஒரு சிறு பேருண்டி, மாலை கண்டிப்பாக ஒரு 6:30-7 மணிக்குள்ள நம்மளுடைய இரவு உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறவர்கள் ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. அவர்களுக்கு வரக்கூடிய அந்த நோய் வரக்கூடிய சாத்தியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ரொம்ப நிறைய விஷயங்கள் அன்றைக்கு நமக்கு சொல்லும்போது தெரியல, இப்படி இரவு பின்னிரவில் சாப்பிடக்கூடாது, இது சூரிய அடைஞ்சதுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு பெரிய அறிஞர்கள் எழுதும்போது அதே கருத்தை சொல்கிறாங்க. மெசசூட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குல்ல, MIT பாஸ்டனில், அவங்களுடைய மருத்துவ கல்லூரி தான் வந்து உலகத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு 4-5 இடத்துல இருக்கக்கூடிய MIT. அவர்கள் இப்போ தொடர்ந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி அதிகம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் அவங்க பரிந்துரைக்கிறதும் காலை மாலை உணவு எடுத்துக்கோங்க, மத்தியானம் ரொம்ப ஒர்க்கிங் சூப் மாதிரி லஞ்ச் மாதிரி ஏதோ ஒரு சூப்போ ஒரு ஃப்ளோ எடுத்துக்கோங்க, ஒரு சாலடு, காலையிலையும் சாயந்தரமும் நல்லா சாப்பிட்ருங்க, ஆனால் 6 மணிக்கு சாப்பிட்ருங்க, 2 வேளை போதும். அந்த 2 வேளைக்கு அப்புறம் அவங்க பரிந்துரைக்கிறது ஒரு 14 மணி நேரம் குறைந்தபட்சம் அவங்க வயிற்றில் ஒன்றுமே இல்லாமல் விடுங்க. 14 ஹவர்ஸ் விடுங்க, 14 ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ் 18 ஹவர்ஸ்லாம் வராங்க. இப்போ அந்த அளவுக்கு நீங்கள் வயிற்றை எம்டியாக விடும்போது ஒரு சிர்காடியன் ரிதம் இருக்கக்கூடிய இரவில் நல்லா படுத்து தூங்கும்போது வயிற்றிலையும் ஒரு உணவும் இல்லாமல் காலியாக இருக்கும்போது அவருக்கு பல நோய்களை வர தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை பின்பற்றி தான் ஆகணும். இனிமேல் வரக்கூடிய காலத்தில் இந்த 2 வேளை உணவாகவும், அதுவும் காலை ஒரு உணவு மாலை ஒரு உணவு, மதிய நேரத்தில் ஒரு ஆற்றலுக்காக ஏதாவது எடுக்கக்கூடிய சிறு ஃப்ரூட்ஸ் கட்டோ இல்லைன்னா வந்து ஏதோ எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும்னு தோணும். இது வந்து பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு. அதை ட்ரை பண்ணும்போது நிறைய பேர் வந்து ட்ரை பண்றாங்க. பட் என்னன்னா நிறைய பேர் பழக்கப்பட்டுட்டாங்க. அந்த இரவு உணவு வந்து ஒரு 9 மணி, அது அட்லீஸ்ட் 9 மணி அப்படிங்கிற அந்த இதுக்கு பழக்கப்பட்டுட்டாங்க. அதை சாப்பிடாம படுக்கும்போது நைட்டு பசிக்குது. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறது? இல்லை, அது ஒரு பழக்கம் தான் எல்லாருக்குமே. எனக்கும் வந்து சிக்கல் இருந்துச்சு. நான் வந்து முன்னாடியெல்லாம் 11:30 மணிக்கு மருத்துவமனை பார்த்துட்டு இருப்பேன், வீட்டுக்கு 11 மணிக்கு போய் சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சு. அப்புறம் அதை ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தப்போ 6 மணிக்கு சாப்பிட்றது, என்ன வேலை இருந்தாலும் 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 6 மணிலேருந்து மருத்துவமனை பார்க்கணுன்னா கூட 9 வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் பசிக்குது, களைப்புனால் கண்டிப்பாக பசி வருதுன்னா ஒரு பழம், நல்லா ஒரு 2 கொய்யாப்பழமோ ஒரு வாழைப்பழமோ சாப்பிட்டுட்டு அப்புறம் இரவு படுக்க போகும்போது உங்களுக்கு அந்த அந்த முதல்ல இருந்து அந்த அகோர பசி 9 மணிக்கு பசி ஏதாவது சாப்பிட்டாகணுங்கிற விஷயம் மாறதான் செஞ்சது. நிறைய பேருக்கு அது வந்து எல்லாமே 100 நாள் பழக்கம். நாங்கள் நிறைய பேருக்கு சொல்லுவோம், எவ்ரிதிங் 100 நாள் தான். நீங்கள் 10 நாள் வந்து ஒரு மாதிரி பரட்டி எடுத்துட்டு இருக்கும், அந்த 10 நாளை கடந்துட்டீங்கன்னா அந்த 100 நாளுக்கு போகக்கூடிய பிடிவாதம் கிடைக்கும். 100 நாள் பழகிவிட்டால் ஆயுட்காலத்துக்கு நம்ம அழகாக போய்கொண்டே இருக்கலாம்.